ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கழுத்து வலி பற்றி பார்ப்போம். தேய்மானத்தினால் ஏற்படக்கூடிய கழுத்து வலி. ஸோ இந்த தேய்மானம் காமனாக 45 இயர்ஸ்க்கு மேலே, மெயினாக 60 இயர்ஸ்லாம் ரீச் பண்ணும்போது இந்த தேய்மானம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் கழுத்து வலி ஏற்படுது. ஸோ நம்ம இதை எப்படி பார்க்க போகிறோம்னா, எப்படிலாம் இந்த தேய்மானம் என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுது, எப்படிலாம் இந்த 3 விதத்தில் என்ன மாதிரி சிம்டமோடு வராங்க, அடுத்தது ஒவ்வொன்றுக்கும் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ், முதல் செட் எப்படி வராங்க காமனான்னு பார்த்தோம்னா, ஒரு டிஃப்யூஸான பெயின், மொத்தமாக கழுத்தில் ஒரு வலி வருது. ஸோ இந்த பகுதி லைட்டாக மாறலாம், எக்ஸ்ட்ராவாக பின் தலை வலி சொல்லலாம், ஷோல்டர் பிளேடு பின் சப்பை எலும்புகள்கிட்ட வலி சொல்லலாம், ஷோல்டர் பக்கம் வலி சொல்லலாம். இந்த மாதிரி வலிகள் கொஞ்சம் கொஞ்சம் மாறி நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி அந்த இன்வால்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பகுதியில் பெயின் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே காமனாக கழுத்து தேய்மானத்தில் இந்த மாதிரி வலிகள் வரலாம். அடுத்ததாக இந்த வலியோடு சேர்த்து மூமெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன், கழுத்து அசைவுகளில் குறைபாடு, சிரமம், அடுத்தது ஏதாவது ஒரு பிடிப்பு, இறுக்கம் இருக்கலாம், அடுத்தது சத்தம் கேட்கலாம், பாப்பிங் சவுண்ட், கிளிக்கிங் சவுண்ட் மாதிரி சத்தங்கள் கேட்கலாம். சில நேரங்களில் டிசினஸ், லைட்டாக ஒரு தலை சுற்று, லைட்டாக ஒரு கிறக்கமாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ். மெயினாக பொசிஷன் சேஞ்ச் பண்ணும், பெட்லேருந்து எந்திரிக்கும் போது டக்குன்னு ஒரு பொசிஷன்லேருந்து மாறும் பொழுது, இல்லை சில மூமெண்ட்ஸில் பண்ணலாம். அடுத்து ஒரே பொசிஷனில் கழுத்தை வச்சுட்டு அதை மாற்றும் போது சிரமம். ஸோ இந்த மாதிரி சில வேரியஸ் சிம்டம்ஸோட காமனாக ப்ரெசண்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி பெயின் கழுத்து பின்புறம், தலைப்பகுதி, ஷோல்டர், மேற்பக்கம் முதுகு, இந்த மாதிரிலாம் பெயின் கழுத்து தேய்மானத்தில் வரலாம். இது காமனாக வரக்கூடிய ப்ரெசன்டேஷன். இன்னும் 2 ப்ரெசன்டேஷன் நான் சேர்த்து சொல்லிடுறேன். பட் நம்ம இந்த ஃபஸ்ட் சினாரியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவதாக இந்த மாதிரி தேய்மானங்கள் எக்ஸ்ட்ராவாக நரம்பை அழுத்தும் போது ரேடிகுலோபதி, அதாவது கையில் கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கிறது, அதாவது ஒரு பிரேக்கியாலஜியான்னு சொல்லணும். அப்படி ஃபுல் நரம்பு எந்த சப்ளை பண்ணுதோ அங்கே ஃபுல்லாக ஒரு ஷாக் சென்சேஷன், இல்லைனா ஏதாவது ஒரு பகுதியில் மதமதப்பு, பலவீனம். ஸோ இந்த மாதிரி சிம்டம் செகண்ட் சினாரி. இது நரம்பு அழுத்தம், அதாவது நர்வ் கம்ப்ரெஷனால் வரக்கூடியது, செகண்ட் டைப் ஆஃப் ப்ரெசன்டேஷன். மூணாவதாக பார்த்தோம்னா, அதிகமாக ஒரு அழுத்தம் ஏற்பட்டு நரம்பு மண்டலம், ஸ்பைனல் கார்டை அழுத்தும் போது அங்கே ஒரு 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 அதிக அழுத்தத்தினால அந்த ஸ்பைனல் கார்டு நரம்பு மண்டலத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு கை கால் இரண்டுலேயுமே பலவீனம் ஏற்பட்டு அவங்க நடையில் ஒரு தள்ளாடுறம் நடக்கிறது, கையில் நார்மலான சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் பண்ண முடியல, எழுதுறது, ஒரு சின்ன பொருளை தூக்க முடியல, அந்த மாதிரி விரலில் ஏற்படக்கூடிய பலவீனங்கள். இது செர்வைக்கல் மயோலோபதின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி டீஜெனரேட்டிவ் மயோலோபதி, தேய்மானத்தினால ஏற்படக்கூடிய நரம்பு மண்டலத்திலே ஒரு பிரச்சனை, மயோலோபதி. ஸோ இந்த மாதிரி வேரியட் ப்ரெசன்டேஷன் இருக்குது. கடைசியாக சொன்ன அந்த காரணம் உடனடியாக சர்ஜரி பண்ணுறது தான் தீர்வாகுது. அந்த மூணாவது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ், பின்புற கழுத்தில் வரக்கூடிய வலி, தலைவலி, ஷோல்டர் பெயின், இந்த மாதிரி ஒரு பெயின் மட்டும் ப்ளஸ் மூமெண்ட்லாம் கஷ்டமாக இருக்குது, தலை சுற்றுதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபஸ்ட் டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ். செகண்ட் டைப்பில் இது கூட சேர்த்து இல்லைன்னா இதோட எக்ஸ்ட்ராவாக கையிலையும் வரக்கூடிய ஒரு சிம்டம்ஸ், பெயின், மதமதப்பு, எரிச்சல், அந்த மாதிரி சிம்டம்ஸோடு வரக்கூடிய இந்த 2 சினாரியோ நம்ம இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தேய்மானங்கள், கழுத்து தேய்மானம், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஆர் ஸ்பாண்டிலோசிஸ், இந்த மாதிரி வரக்கூடிய பேஷண்ட்ஸு ஆரம்பத்தில் இந்த சிம்டம்ஸோடு வரும்போது அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு, ஸோ ஃபர்தராக நிறைய டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இதில் எக்ஸ்ரே, ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்து அவங்க சொல்கிற சிம்டம் எல்லாம் கார்லேட் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு ஷார்ட்டாக பார்த்தோம்னா, தேய்மானம் எப்பயுமே தேய்மானம் எந்த இடத்துல நடுத்தண்டாக இருந்தாலும் டிஸ்க்கு அதில் இன்வால்வ் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுதான் முதல்ல கல்ப்ரிட்டாக இருக்கும். ஸோ டிஸ்கில் தான் தேய்மானம் ஆரம்பிக்கும், அதுக்கடுத்து ஒரு இடமா பரவும். ஸோ கண்டிப்பாக டிஸ்க்கு தேய்மானம் எல்லாமே ஒரு மாற்றி சொல்லக்கூடிய விஷயமாயிருது இந்த மாதிரி வழிகளில். ஸோ இந்த டிஸ்கில் முதல்ல நமக்கு தெரிஞ்ச மாதிரி கழுத்தில் 7 எலும்பு இருக்குது, கழுத்து எலும்பு தண்டில். ஸோ அந்த 7 எலும்புக்கும் ஒவ்வொரு எலும்புக்கு நடுவுலையும் ஒரு ஜவ் இருக்குது. ஸோ இந்த டிஸ்க், ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஹைட் இருக்குது, இதில் ஒரு மூமெண்ட் இருக்குது, நார்மல் மூமெண்ட். அடுத்தது இந்த கழுத்து எலும்பு ஒரு ஆங்கிளில் வளைஞ்சிருக்கு, அதை லார்டோசிஸ் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு கழுத்து எலும்பு எல்லா விதத்துலேயும்
வலி இல்லாமல் எல்லா மூமெண்ட்டும் ஃப்ரீயாக பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கழுத்து எலும்பு ஹெல்ப் பண்ணுது. இது இல்லாமல் துவாரங்கள் சைடில் வரக்கூடிய துவாரங்கள் வழியாக நரம்புகள் வெளியில் போகுது. நியூரல் ஃபொராமன் வழியாக நரம்புகள் வெளியில் போகுது. நரம்புகள் நம்ம கைக்கு, ஷோல்டர், கை பகுதிகளுக்கு ஸ்ட்ரென்த் தருது, பலன் கொடுக்குது. ஸோ தேய்மானம் ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிது. சில நேரங்களில் சீக்கிரம் நடக்குது. சில கழுத்தில் சில ஏற்படும் காயங்கள், அடிபடுறது, சில நேரம் ஜெனட்டிக் ஃபேக்டர், சில நேரம் நம்ம ஒர்க்கு, சம் வைப்ரேஷன் இருக்க ஒர்க்கு, இல்லைனா ரொம்ப நேரம் கழுத்து வித்தியாசமான பொசிஷனில் வச்சுருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் கொஞ்சம் சீக்கிரமாக தேய்மானம் எடுத்தது. காமனாக 50+ வந்து இந்த மாதிரி சிம்டம் ஆரம்பிக்குது. தேய்மானம் முதல்ல டிஸ்கில், மோஸ்ட் ப்ராபப்ளி டிஸ்கில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுது. தன்மை மாற்றம், ஹைட்டு குறையுது. அடுத்தது ஓரிடமாக இது பரவுது. இந்த பிரச்சனை வந்து இதனால் வரக்கூடிய பாதிப்பு வந்து அடுத்தது ஒட்டி இருக்கிற இந்த லிகமெண்ட், பிஎல்னு சொல்லக்கூடிய லிகமெண்ட்டில் ஏற்படுது. அதுக்கு அடுத்தது பின்னாடி இருக்கிற ஜாயிண்ட், ஃபேசட் ஜாயிண்ட் ஏற்படுது. ஸோ ஒவ்வொன்றா தேய தொடங்குது. எக்ஸ்ட்ராவாக அந்த தேய்மானத்தை நடந்து வரக்கூடிய இந்த ஸ்டெபிலிட்டி மாற்றம், அதாவது அது அந்த நார்மலாக ஸ்திரத்தன்மை இல்லாமல் அந்த ஆட்டம் கண்டுறது இந்த இடம்லாம், அதனால வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ராவாக எலும்புகள் வளர்ந்து திருப்பி ஸ்டெபிலைஸ் பண்ண பார்க்குது. அதான் ஸ்பர்ன்னு சொல்கிறோம். ஸோ போன் ஸ்பர்ஸ். ஸோ இது எல்லாம் ஒன்றா வரும்போது அடுத்தடுத்த சிம்டம்ஸ் ஏற்படுது. ஸோ கழுத்து வலி இதனால தான் வருது. நரம்பு அழுத்துச்சுன்னா கை வலியும் மற்ற சிம்டம் சொன்ன மாதிரி ஏற்படுது. ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் இதுக்கு எதாவது பார்க்குறோம். ஸோ என்னெல்லாம் பண்ணலாம்? நம்ம தேய்மானத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வரக்கூடிய செகண்டரி எஃபெக்ட்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சிம்டம் வரும்போது ஆரம்பத்தில் சில மசில் ரிலாக்ஸன், பெயின் கில்லர்ஸ், சம் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிற மாத்திரைகள்லாம் வந்து பரிந்துரைச்சு நம்ம போட சொல்கிறோம். அடுத்ததாக கொஞ்சம் பீரியட் ரெஸ்ட்டு, கழுத்து அப்நார்மல் பொசிஷனில் நம்மளால் வைக்கக்கூடாது. ரொம்ப மடிஞ்ச மாதிரியோ நிமிர்ந்த மாதிரியோ வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அடுத்தது தேவைப்பட்டால் காலர் யூஸ் பண்ண சொல்கிறோம். படுக்கும்போது பில்லோஸில் மாடிஃபிகேஷன், மேட்ரஸ் மாடிஃபிகேஷன் பண்ண சொல்கிறோம். அடுத்ததாக சில மசாஜ், சில எக்ஸ்டர்னல் ஹீட் தெரப்பி, அப்புறம் எக்ஸசைசஸ், ஸ்ட்ரெச்சிங், தேவைப்பட்ட சில இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் ஃபைனலி சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ இதுதான் வந்து வேரியடான ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் தான் மோஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கப்படுது. இதில் சில மாற்றங்கள் அங்கங்கே மாறலாம். ஸோ நம்ம எதுக்காக இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு இந்த என்ன நடக்குது நம்ம கழுத்தில் நமக்கு தெரிஞ்சுட்டாலும், அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டை பற்றி நமக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, டாக்டர், ஃபிசியோதெரபிஸ்ட் தரக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு வந்து அது இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அதை முழு மூச்சாக ஃபுல் இன்வால்மெண்ட்டோட நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம கடைபிடிக்கும்பொழுது நமக்கு அந்த ஃபுல் ரிசல்ட் நமக்கு பெறுது. ஸோ நமக்கு ஒரு ஐடியா இருக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால தான் மெயினாக இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ரெகுலராக வீக்லி தரதுக்கு காரணம். ஸோ முதலாவதாக ட்ரீட்மெண்ட் மாத்திரைகள் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது இந்த மாத்திரைகளோடு சேர்த்து சம் எக்ஸ்டர்னல் தெரப்பி. ஸோ இந்த மாதிரி கதிர்கள், டென்ஸ், இந்த மாதிரி சில எக்ஸ்டர்னல் ஷாக் தெரப்பீஸ் வந்து அதுவும் இந்த உள்பக்கம் வீக்கம் ப்ளஸ் தசை இருக்கிறத குறைக்குது. அடுத்ததாக காலர், நெக் காலர். காமனாக சாஃப்ட் காலர் யூஸ் பண்ணுறோம். இந்த காலர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? நம்மளுடைய சொன்ன மாதிரி கழுத்து மூமெண்ட்டை நம்ம குறைக்கிறதுக்காக, அதிகமாக மூமெண்ட் பண்ணாமல் இருக்க, கழுத்துக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு, இதனால் தசைகள் இறுக்கத்தை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம இந்த காலர் கொடுக்குறோம். ஸோ இந்த காலர் யூசேஜ் அடுத்தது அது வந்து மோஸ்ட்லி ஒரு ஷார்ட் பீரியட், ஒரு 10 days ஆர் 15 days தான் வந்து பரிந்துரைக்கப்படுது. அதுவும் டே டைமில். அது கூட இன்டர்மீடியண்ட்டாக முழு நேரம் யூஸ் பண்ணாமல் விட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பரிந்துரைக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி மாத்திரைகள் ஒத்தனம் கொடுக்குறது, எக்ஸ்டர்னல் ஹார்ட் ஃபர்மெண்டேஷன், அதுக்கு பிறகு இந்த மாதிரி காலர்ஸ், மோஸ்ட்லி இதுவே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் சிம்டம்ஸை ரிலீவ் பண்ணிவிடுது. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஒர்க்காக ஆரம்பிக்கும், அடுத்த கட்டமாக ஸ்ட்ரெச்சிங் பண்ண சொல்கிறோம். ஸ்ட்ரெச்சிங் எந்த பக்கம் டைட்டாக இருக்கோ அந்த மசிலையும் நரம்பு அழுத்தத்தை லூஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரெச்சிங் பண்ண சொல்கிறோம். வேரியஸ் ஸ்ட்ரெச்சிங். அதுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி வந்து மசில்ஸ்லாம் கண்டிஷன் பண்ணுறோம். கழுத்தில் உள்ள மசில், ஷோல்டர் மசில், பின்னாடி இருக்க ஸ்கேப்புலான்னு சொல்லி எலும்பு சுற்றியுள்ள மசில்ஸ், அப்பர் பேக், இதெல்லாம் கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். ஸோ தட் அந்த பாஸ்டர் மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் வந்து எனி பலவீனங்கள் சரி பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் நம்ம அடுத்து நிறைய வேரிடாக ஃபிசியோதெரபிஸ்ட்டோட சேர்ந்து நீங்கள் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ் பண்ணும்பொழுதும் அடுத்த கட்டமாக இந்த பெயின் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து காமனாக ஒரு பெயின் ஆரம்பித்து கொஞ்ச நாளில் நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கும்பொழுது மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே வலி வந்து குறைஞ்சிருது. ஸோ இந்த எக்ஸசைசஸை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி சில எக்ஸசைசஸ் நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி
ரேஞ்ச் ஆஃப் மோஷன், கழுத்து எல்லா பக்கமும் திருப்பக்கூடியது, ரொட்டேஷன், ஒவ்வொரு பக்கமும் திருப்புற எக்ஸசைசஸ், அது வந்து ரெசிஸ்டன்ஸோட ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ். இது இல்லாமல் சொன்ன மாதிரி சின் டக்குன்னு சொல்லக்கூடிய இந்த தாடையை உள்பக்கம் இழுக்கிறது, ஷோல்டர் எக்ஸசைசஸ், ஷோல்டர் வந்து மேல் நோக்கி தூக்குறது, பின்பக்கம் தூக்குறது, ஷோல்டர் ரிட்ராக்ஷன், இந்த மாதிரி எக்ஸசைசஸ். அப்புறம் நெஞ்சு கூடு, தொராக்ஸ் விரிவு எக்ஸசைசஸ். ஸோ இந்த மாதிரி வேரிட் எக்ஸசைசஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைசஸையும் கரெக்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சூப்பர்விஷனை பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ரெகுலராக இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது நமக்கு திருப்பி பெயின் வராமல் பார்த்துக்க முடியுது. மோஸ்ட்லி எக்ஸசைசஸ் அண்ட் ஆல் தீஸ் எக்ஸ்டர்னல் வெளிப்புற வைத்தியங்கள் வந்து மோஸ்ட்லி வலி சரி பண்ணிடுது. சில நேரங்களில் வந்து அந்த மயக்கம் அந்த மாதிரி இருக்கும், சில மாத்திரைகள் பரிந்துரைக்கப்படுகிறது. ஸோ அடுத்ததாக பார்க்கும்பொழுது இந்த எக்ஸசைஸ் என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா பேலன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த ப்ரோப்ரியோசெப்ஷன் சொல்லக்கூடிய அந்த பேலன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் நம்ம ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபிசியோதெரப்பி இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த மாதிரி கழுத்து தேய்மான வழிகளில். ஸோ நம்ம கண்டிப்பாக இதை வந்து கடைபிடிக்கணும். ஸோ அடுத்தது பில்லோஸும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். நம்ம மேட்ரஸ் கரெக்டான சாஃப்ட்னஸ் உள்ள மேட்ரஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பில்லோஸும் கரெக்டான ஹைட்டில் உள்ள பில்லோ யூஸ் பண்ணணும். சர்விக்கல் பில்லோஸ் வரக்கூடிய பில்லோஸ் ஒரு மேடோடு வருது, கழுத்தில் உள்ள அந்த வளைவுக்கு ஏற்றாப்புல மேடோடு வரக்கூடிய சர்விக்கல் பில்லோஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சைட் பொசிஷனை நம்ம கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். சைடில் படுக்கிற பொசிஷனில் அப்படி படுக்கும்போது வேலைன அந்த பில்லோ ஹைட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹைட்டாக வச்சுக்கணும். ஸோ தட் ஷோல்டரும் கழுத்தும் நம்ம பெண்ட் ஆகாத மாதிரி அதை நம்மளை பார்த்துக்குவோம். அதே மாதிரி நேராக படுக்கும் பொழுதும் முட்டிக்கு அடியில் ஒரு பில்லோ, கால் முட்டிக்கு அடியில் வச்சு கால் லைட்டாக பெண்ட் பண்ண மாதிரி படுக்கலாம். ப்ளஸ் அலாங் வித் சர்விக்கல் பில்லோ கழுத்து கீழே. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்குது. ஸோ நைட் ஒரு அன்டிஸ்டர்ப்ட் ஸ்லீப், நல்ல பொசிஷனில் தூங்கும்போது நம்ம எந்திரிக்கும் போது நம்ம பிரிஸ்காக இருக்கும். ப்ளஸ் அலாங் வித் மார்னிங் எழுந்தோடனே யூ ஹேவ் டு டூ சம் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் எக்ஸசைசஸ். அந்த ஸ்ட்ரெச் பண்ணக்கூடியதும் வலுப்படுத்தக்கூடிய பயிற்சியும் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பண்ணும்பொழுது மோஸ்ட் ஆஃப் த டைம் பெயின் சப்சைட் ஆகுது. சில நேரங்களில் வந்து பெயின் சில இடத்துல குறையலை, பர்டிகுலராக நரம்பு அழுத்தம், ஃபேசட் பெயின்லாம் இருக்கும் பொழுது அடுத்த கட்டமாக இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ பர்டிகுலர் அந்த பாயிண்டில் வந்து எபிடியூரல் இன்ஜெக்ஷன் வரக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ், சில மருந்துகள், ஸ்டீராய்டு மருந்துகளை வந்து அந்த இடத்துல செலுத்தி அந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட்லேயோ இல்லை நரம்பு அழுந்துற இடத்துலையோ கொடுத்தாலும் பெயின் வந்து ரெக்கவர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வைத்தியங்கள் ஸ்டெப் வைஸ் தேவைக்கு ஏற்றபடி நம்ம பண்ணும்பொழுது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பெயின் வந்து கண்ட்ரோல் ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கழுத்து வலி வந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக கரெக்டாக ட்ரீட்மெண்ட். ஸோ அலாங் வித் த டாக்டருக்கு அட்வைஸ் ப்ளஸ் ஸ்கேன்ஸ் இந்த ரிப்போர்ட் எல்லாம் கார்லேட் பண்ணி நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லா டாக்டர்ஸுமே இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இல்லாத சுச்சுவேஷன், சில ரெட் ஃப்ளாக்ஸ்னு சொல்கிறோம், சில அறிகுறிகள்லாம் ஏற்பட்டால் கண்டிப்பாக சிகிச்சையை மாற்றணும். ஒன்று வந்து முன்னாடி சொன்ன 3வது சினாரியோ, காலில் வந்து பலவீனம், கை பலவீனம், இந்த மாதிரி டோட்டல் பலவீனம் வருது, கூடவே மோஷன் யூரின் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் போனால் கண்டிப்பாக வந்து சர்ஜரி பண்ணி அதை அந்த அழுத்தங்களை எடுத்து விடணும். ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. அதே மாதிரி கையில் உள்ள ஷாக் அடிக்கிற பிரச்சனைகள் குணமாகவே இல்லை, அதிகமாக அடிக்குது, கை விரல் மரத்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை புதுசாக ஏற்பட்டாலோ அதிகமானாலோ கண்டிப்பாக வந்து சர்ஜரி ஆப்ஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதான் நம்ம வந்து ஒரு ப்ரீஃபாக கழுத்து வலி, தேய்மானத்தில் ஏற்படக்கூடிய கழுத்து வலியை பற்றி நம்ம லைட்டாக பார்த்தோம். ஸோ எப்படி அந்த தேய்மானம் வந்து ஒவ்வொரு சிம்டமாக கொடுக்கலாம், என்னென்ன சிம்டம் தரலாம், காமனான சிம்டம் தரலாம், ஸோ காமனாக எப்படி தான் அணுகலாம், ஸோ தேவைப்பட்டால் சர்ஜரி, என்னென்ன சர்ஜரிஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு பேசிக்காக பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக கழுத்து வலியை சரி பண்ண முடியும். நம்ம இதெல்லாம் கூட வரக்கூடிய அந்த டிப்ரெஷன், இதையும் நம்ம சரி பண்ணிக்கணும் கூட சேர்ந்து. அதுக்கு நம்ம கரெக்டான மைண்ட் செட், கரெக்டான எஜுகேஷன், அதை பற்றி நம்ம கரெக்டான அறிவு நமக்கு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை நம்ம வந்து அப்ரோச் பண்ணுவோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய வைத்தியம், டாக்டர் அண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் தரக்கூடிய வைத்தியம் நம்ம கரெக்டாக பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக நம்ம இதை வந்து வெளில வந்துட முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி வாரம் வரக்கூடிய வீடியோஸில் பாருங்கள், பயன்பெறுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.